மாதவசனை சொல்கிறலாம் நம்பாதீங்க. அவர் மூலம் இங்கே கட்சியே இல்லை. அந்த கட்சிக்கு எல்லாமே நான் தான். ஏன் அடுத்த எலெக்ஷனில் துணை முதலமைச்சரை நான் தான் அப்படின்னு சொல்லி பல திடுக்கிடும் தகவலோட நம்மளை சந்திச்சிருக்கிறாரு லாயல் மணி. அவர் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம், என் பேர் லோயலாமணி. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னென்னு கேட்குறீங்களா? பரவாயில்ல, நீங்கள் கேட்காட்டி நான் சொல்லுவேன். அதாவது லாயல் மணி. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் எப்பேற்பட்ட தற்குறித்தனம் பண்ணாலும் முரட்டுத்தனமும் முட்டு கொடுப்பேன். அதனாலே நம்ம நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து நமக்கு லாயல் மணி செல்லமாக ஒரு பேர் வச்சுட்டாங்க. நம்ம கட்சியில் என்னோட பயங்கரமாக முட்டு கொடுக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அது வேறு யாரும் இல்லை, நம்ம தலைவர். இப்படி தான் ஒரு டைமு சிவப்பு கருப்பு நிற சைக்கிளில் போய் பயங்கரமாக முட்டு கொடுத்துட்டாரு. அதுக்காக அவர் நாங்கள் விட்டு கொடுத்துட முடியுமா? அதனால தான் இப்போ நான் எப்படி முட்டு கொடுக்குறேன்னு பாருங்கள். எங்கள் தலைவர் ஒரு எளிமையான மனிதர். அவர்கிட்ட ஒரு எளிமையான ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான் இருக்குது. எலெக்ஷன் அன்னைக்குன்னு பார்த்தா அன்றைக்கி அந்த வண்டியில் பெட்ரோல் இல்லைங்க. அதுக்காக அந்த மனுஷன் எளிமையாக ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதுலேயும் இன்னொரு விஷயம் தெரியுமா? அவர் எளிமையை எந்த அளவுக்கு காமிச்சிருக்காருன்னா, ஸ்டேரிங் அவரை பிடிச்சி பெடலை அவரே மிதிச்சிருக்காரு. நீங்கள் பண்ணுவீங்களா மக்களே? ஸ்டேரிங்கை பிடிப்பீங்களா? அப்படி ஒரு எளிமையான மனிதர். அந்த மனுஷன் கொண்டு போன சைக்கிளில் அவர் பையனுக்கு ஆசைப்படி அந்த நேரம் இருந்திருக்கு. அதுக்காக அவர் இந்த கட்சி தான் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போகிறான்னு நம்ம சொல்லக்கூடாது. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. ஏன் எங்கள் கட்சியிலேருந்து கூட சொல்லுவாங்க, நம்பாதீங்க. அதுலேயும் மாதவன் ஒருத்தர் இருக்காப்புல, அவரெல்லாம் எதுவுமே தெரியாமல் தாங்க பேசுகிறாரு. அவர் எங்கள் கட்சியே இல்லைங்க. ஏன் அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியும், நான் அவர் பார்த்தது கூட இல்லை. இனிமேல் ஏதாவது என் கட்சியை பற்றி கேட்கணுன்னா என்கிட்ட கேளுங்க. ஏன்னா எங்கள் தலைவருக்கு அடுத்து எல்லாமே நான் தான். யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்லவா? 2026 துணை முதலமைச்சரே நான் தான். இப்போது நம்ம டிவிக்கிற கட்சியை ஆதரிக்கிறவங்களாம் நீ ஏன் அந்த கட்சியை ஆதரிக்கிறீங்கன்னு கேட்கும்போது பயங்கரமான ஆன்சர் சொல்லி நம்மளே கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆக்சுவலி வேறு பிரில்லியன்ட் யார்? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம ஏன் சார் இந்த 2 கட்சிக்கே ஓட்டு போட்டு மாற்றி ஓட்டு போடணும்? நமக்கு ஒரு சேஞ்சு வேணாமா, ஒரு மாற்றம் வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே போல் தான் நானும் ஒன்று கேட்குறேன். இப்போ நம்ம டெய்லியும் சாப்பிட்றோம், சோறு சாப்பிட்றோம். அதுக்கு மாற்றம் இன்னொரு சாப்பாடு தானே சார் சாப்பிட முடியும்? கண்டதே சாப்பிட முடியுமா? ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். இப்போ நம்ம அடுத்த நியூஸ் என்னென்னா, நம்ம நடைப்பயண நாயகர் கைகோ அவர்கள் அவர் கூட நடைப்பயணம் வரவங்களுக்கெல்லாம் ஒரு இன்டர்வியூ வச்சுருக்காரு. அந்த இன்டர்வியூவில் கேட்குற கொஸ்டின்லாம் கேட்டோம்னா அப்படியே ஆடி போயிடுவீங்க. வாங்க பார்க்கலாம். நடைப்பயணத்துக்கு நான் வச்ச இன்டர்வியூவுக்கு ஒரு தம்பி வந்தான். தம்பி நீ என்ன படிக்கிறேன்னு கேட்டேன். ஐயா இங்கிலீஷ் படிக்கிறேன்னு சொன்னான். சரி இங்கிலீஷ் படிக்கிற, ஷேக்ஸ்பியரோட அந்த நாவலில் 5வது பக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறேன்னு நான் கேட்டேன். ஐயா எனக்கு உங்கள் நடைப்பயணமே வேணாம்னு சொல்லி ஓடியேப்பிட்டான். இப்போ இருக்கிற பயல்களுக்கெல்லாம் ஷேக்ஸ்பியரை பற்றி நான் அக்கறையே இல்லை. அந்த காலத்தில் நாங்கள்லாம் ஷேக்ஸ்பியரை பார்க்க தமிழ்நாட்டிலேருந்து நடந்தே போவோம். அதனால ஷேக்ஸ்பியரை பற்றி தெரியாதவங்களாம் என் நடைப்பயணத்துக்கு வரவே வேணான்னு சொல்லியேப்பிட்டேன். மக்களெல்லாம் உங்களை மலக்குன்னு கூப்பிட்றாங்களே, அதுக்கு காரணம் என்ன? வீராப்ப ரிமோட்டை விட்டெறிஞ்சிட்டு இப்போ கேவலமாக கை கட்டி நிற்கிறீங்களே, அசிங்கமா இல்லையா? இது போல் மக்கள் எழுப்பிய பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார் நம்ம மலக். எல்லாரும் என்ன மலக்கு ஹாசன்னு கூப்பிடுறீங்க. மலக்கை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. எங்கள் ஐயா ஜேம்ஸ் பாண்டை கேளுங்க. அவர் எடுப்பாரு காஞ்சரி மலக்க வச்சு. ரிமோட்டை தூக்கி இருந்துட்டு வீர வசனமெல்லாம் பேசுனீங்களே, இப்போது வெக்கமே இல்லாமல் 2 சீட்டுக்காக அங்கே கையை கட்டி நிற்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லையான்னு நீங்களாம் என்னை பார்த்து கேட்குறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? இருக்குது, எனக்கு வெக்கம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு காரணமும் இருக்குது. நான் ரிமோட்டை தூக்கி இருந்துட்டு திரும்பி நான் உங்களை பார்த்து பேசும்போது ஏதோ ஒரு நாதாரி அந்த ரிமோட்டை திருடிட்டு போயிட்டான். நாங்கள் எங்கள் ரிமோட்டை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இப்போது அதிகாரத்தை கூட கையை கோர்த்து நிற்கிறோம். நாங்கள் 2 சீட்டுக்காக அங்கே நிற்கலை, புரிஞ்சுக்கோங்க. எங்கள் ரிமோட்டுக்காக நிற்கிறோம். எங்கள் ரிமோட்டை கிடைக்கிற வரைக்கும் சூரியன் பக்கத்தில் இருந்து டார்ச் அடிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லா கட்சிகளும் தங்களோட தேர்தல் வாக்குறுதியை சீரியஸாக கொடுத்துட்டு இருந்த நேரத்தில் நம்ம டேடி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. அது நம்மளை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிது. அது என்னன்னு பார்ப்போமா வாங்க. ஆக 2026 தேர்தல் வாக்குறுதியை பற்றி எங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சா சகோதரி திருமலையோட கணவரை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுக்கறது தான் எங்களோட முதல் வேலை. திருமலைங்கிறது அவங்க கோரிக்கை அவங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய மனு கொடுத்துருக்காங்க. சகோதரி திருமலை பேசுவாங்க. சகோதரி திருமலையோட கணவரை கண்டுபிடிக்கிற அந்த ரகசியம் என் பையன் உதயாவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ரகசியத்தை நாங்கள் ஜெயிச்சாத மட்டும்தான் சொல்லுவோம். அந்த ரகசியத்தை சொன்னோம்ல, அதே மாதிரி. ஆக நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நம்ம பயன்படுத்தின தவறான வார்த்தைகளையும் அதற்கான மாற்று வார்த்தைகளையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் வார்த்தை, கிட்னி ஒரு இடத்துல திருட்டு போயிருக்குன்னா
அதை நம்ம கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, கிட்னி முறைகேடுன்னு சொல்லணும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் எழலாம், இப்போ திருட்டு போனது கிட்னியே இல்லை, வேறு ஒரு உறுப்பு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். கண்டிப்பாக சபாஷ், இது ஒரு தெளிவான கேள்வி. அதாவது இப்போது திருட்டு போன அந்த உறுப்போட பேரை முன்னாடி போட்டு முறைகேடுன்றதை பின்னாடி போட்டுருணும். இப்போது இதயம் திருட்டு போயிருக்குன்னா இதய முறைகேடு, கண் திருட்டு போயிருக்குன்னா கண் முறைகேடு அப்படின்னு சொல்லணும். இதை வச்சு நம்ம பசங்க எல்லாமே கவிதைகள் எழுதுவாங்க. என் இதயத்தை முறைகேடு செய்தாய், அழகான வார்த்தைகள். அடுத்த கேரத்தைக்கு வருவோம். இப்போது ஒருத்தர் கொலை பண்ணுறாரு, அந்த விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க. அவரை நம்ம கொலையாளின்னு சொல்லக்கூடாது, மலையாளின்னு சொல்லலாமான்னு சொல்லி காமெடியும் பண்ணக்கூடாது. அவரை பிற உயிர் விரும்பின்னு சொல்லணும், பிற உயிர் விரும்பி. இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் திருட வராரு, அவரை நம்ம திருடேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திருடர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவரை பிறர் பொருள் விரும்பின்னு சொல்லணும். உங்கள் பொருளை விரும்பி தான் வராரு, பிறர் பொருள் விரும்பி. இந்த மாதிரி இனி வரும் காலங்களில் வர புது புது வார்த்தைகளை இந்த சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த மாதிரி அரசியலில் நடக்கிற பண்ணையும் அரசியல்வாதிகள் பண்ணுற அந்த கோமாளித்தனத்தையும் பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீட்டில் இருக்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே.